திமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரி தொகுதி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இன்றோடு ஆலோசனை நிறைவடையும் நிலையில் அது குறித்த தகவல்களை செய்தியாளர் பாண்டிராஜிடம் கேட்கலாம். பாண்டிராஜ், இறுதிக்கட்ட ஆலோசனையின் விவரங்கள் என்ன? காயத்ரி, சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இறுதி நாள் கூட்டமானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த 24ஆம் தேதி திமுகவினுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவானது கிருஷ்ணகிரி மற்றும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தை தொடங்கியது. கிட்டத்தட்ட 11 நாட்களாக தொகுதி வாரியாக அங்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய பல்வேறு நிலைகளிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் அத்தொகுதியின் குறித்த பல்வேறு விவரங்களை கேட்டிருந்திருக்கிறது. மேலும் தேர்தலில் ஒருங்கிணைந்து செயலாற்றுமாறும் பல்வேறு நிர்வாகிகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது. இந்த சூழ்நிலையில் இறுதி நாளான இன்று காலை திண்டுக்கல் மற்றும் கரூர் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்ற நிலையில் தற்பொழுது தமிழகத்தினுடைய கடைசி தொகுதியான காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியுடனும் அதே போன்று புதுவை மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதியினுடன் தற்போது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அங்கு இருக்கக்கூடிய தொகுதி நிறுவனங்கள், வெற்றி வாய்ப்புகள் மற்றும் கடந்த முறை வெற்றி பெற்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள், அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் மற்ற உறுப்பினர்களுக்கான ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள் தொடர்பான விரிவான ஆலோசனையும் அறிவுரைகளும் வழங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில வாரங்களாக புதுவையில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே ஒரு சில வார்த்தை போரானது நீடித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த கலந்தாலோசனை கூட்டமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த கூட்டம் முடிந்த பிறகு புதுவை மாநில நிர்வாகிகள் என்ன கருத்துக்களை முன்வைத்து இருக்கிறார்கள் என்ற கருத்து விவரங்களானது விரைவில் கிடைக்கப்படும். காயத்ரி, நன்றி பாண்டிராஜ்.